சம்மந்தி அம்மா, என்ன சம்மந்திய ரொம்ப நேரமா காணோம்? எங்களோட சடங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. மாப்பிள்ளைய கூட்டிகிட்டு வந்து நீங்க உங்க சடங்கெல்லாம் பண்ண வேண்டாமா? சரிங்க, நான் எங்க இருக்காருன்னு பாத்துட்டு வரேன். நீ போய் பாத்துக்க, நான் பாக்குறேன். வாமா வா. அப்பா ஒரு நிமிஷம். ஜெகதா அத்தை, மகேஸ்வரி அத்தைன்னு பொண்ணு வீட்டுல இருந்து யாரையுமே காணுமேப்பா. எனக்கு ஏதோ நடக்க போகுதுன்னு சந்தேகமா இருக்கு. நானும் அதான்டா உங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். எனக்கு அந்த டவுட் இருக்கு. ஒன்னும் நடக்கலன்னா ஜெகதா இந்நேரம் 100 வாட்டி அங்கேயும் இங்கேயும் திரிஞ்சுக்கிட்டு இருப்பா. அவளைதான் ரொம்ப நேரமா காணமே. ராத்திரி நம்ம பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவளை பார்க்கவே இல்லையே. அப்போ இதுவும் கவுண்டராம மனமேட வரைக்கும் வந்தாச்சுப்பா. இன்னும் கொஞ்ச நேரம் தான். அதை மட்டும் தாண்டிட்டோம், சொத்து மொத்தமும் நமக்கு தான். ஜாக்கிரதப்பா. ஆமாண்டா ஆமாண்டா, எனக்கும் அந்த பயம் இருக்கு. நான் போய் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ஏய், நீ இங்கேயே இரு. நான் போய் சம்பந்திகளை பார்த்து கூப்பிட்டு வந்துடுறேன். ஏன்னா பொண்ணு வீட்டுல யாருமே இல்லாதது எனக்கு டவுட்டாவே இருக்கு. என்னங்க நடந்துற போது? ஊரு மொத்தமும் இங்க வந்திருக்கு. எல்லாரும் ஒவ்வொரு வேலையா இருந்தாலும் இருப்பாங்க. ஏய், அப்படியே இருந்தாலும் யாரையுமே காணமேடி. எல்லாரும் வெளியவே இருப்பாங்க, உள்ள ஒருத்தரும் வரமாட்டாங்களா? அப்படி அவங்க யார வரவேற்கிறாங்க, என்ன வேலை செய்யறாங்கன்னு பார்த்துட்டு வரேன். அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். பேச்சுலர் பார்ட்டி தரேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் தராமலே போயிட்டல. ஃபேமிலி பார்ட்டி தரேன்னு சொல்லியிருக்க, அதாவது குடுப்பியா இல்ல குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் பார்ட்டின்னு சொல்லுவியா? டேய் பாவண்டா மச்சான். பாவண்டா, கொஞ்சம் சும்மா இருக்கடா நீ. அதே சொல்லிக்கிட்டு அம்மா என்னம்மா அப்படி பாக்குற? ஒரு வழியா கல்யாண மாப்பிள்ள ஆயிட்டுன்னு பாக்குறியா, இல்ல இவனுக்கு கல்யாணம் நடக்க போறது இல்ல இவன் ஏன் மாப்பிள்ள மாதிரி இருக்கான்னு பாக்குறியா? நான் என்ன நினைச்சு என்னடா நடக்க போகுது? அப்புறம் எதுக்கு தனியா வந்து நோட்டம் விடுற? கடைசியா ஒரு தடவை அந்த பொண்ணுகிட்ட பேசி பாருன்னு ஏதாவது அட்வைஸ் கொடுக்க வந்திருக்கியா? இனிமேலாம் அந்த மாதிரி அவ சொன்னா இவ சொன்னா பக்கத்துல கூட வந்து நின்றாத. இன்னும் கொஞ்ச நேரம் தான், அப்புறம் சோபனாக்கு தாலி கட்டி அப்பா சொன்ன மாதிரி எந்த நாட்டுக்கெல்லாம் ஹனிமூன் போக போறேன்னு யோசிக்க போறேன். என்னடா? அதத்தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கேன். என்னடா? ஆமாடா மச்சான். நீ எங்க வேணுமாலும் போப்பா. நீ ஹனிமூனுக்கு எங்க போறேன்னு நான் கேட்க வரல. சம்பந்தியம்மா அவங்க சடங்கு சம்பிரதாயம்லாம் முடிச்சிட்டாங்களாம். அதே நம்ம சம்பிரதாயத்தையும் சீக்கிரமா முடிச்சிட்டா நல்லதுன்னு சொன்னாங்க. அவ்வளவுதானே? நான் ரெடியா தான் இருக்கேன். ஆமாமா ரெடி தான். வரணுமா? நீ எப்பவோ ரெடி ஆயிட்டேன்னு எனக்கு தெரியுமேடா. உங்க அப்பாவை காணா, அவர் எங்க இருக்காருன்னு நான் பார்த்து கூட்டிட்டு வரேன். அதுக்கப்புறம் அவரே சொல்லுவாரு. அப்ப நீ வா. என்னடா அது? இவனுக்கு அவங்க அப்பையும் புத்தி அப்படியே இருக்கு. நான் தான் ஏமாந்துட்டு உக்காந்துருக்கேன். அர்ச்சனாவும் ஏமாந்துட்டா. இப்ப இன்னொருத்திக்கு மாலை போட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து மாடு மாதிரி மண்டைய ஆட்ட சொல்லுவாங்க. எல்லாம் விதி. சரவணா, அம்மா சொல்றத கேளுப்பா. அம்மா ஏதோ ஆத்திரத்துல சொல்லிட்டேன். சரவணா, எனக்கு நீயும் முக்கியம், ஸ்ருதியும் முக்கியம். அம்மா சொல்றத கேளு, வாப்பா போலாம். அம்மா விடுங்கம்மா, அவ வரட்டும். அவ வந்ததுக்கு அப்புறம் என்ன வேணா முடிவு பண்ணிக்கலாம். இல்லனா அவ மதிக்காத இந்த உசுறு எப்படியா போட்டுமா? செத்து போறேன். கேளுப்பா. என்னடா பண்ணி வச்சிருக்க? முட்டா பையல எல்லாம் ஒன்னாலதான். ஆமா, யாரையும் எப்பவும் நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா? இவன் உசுரை விட உனக்கு கல்யாணம் தான் முக்கியமோ? அப்பா, அம்மாவை குத்தம் சொல்லாதீங்க. அவங்க எதுவும் பண்ணல. எல்லாத்துக்கும் காரணம் இருக்குப்பா. டேய், என்னடா காரணம் இருக்கு? மண்ணா கட்டி காரணம். டேய், நீ என் புள்ளடா. உனக்காகவும் பூங்குடிக்காகவும் தான் இதை எல்லாத்தையும் நான் பொறுத்துட்டு போறேன்.
நீ இல்லைன்னா நான் இருந்து என்னடா பண்றது? நல்ல வேளை பூங்குடி ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லுச்சு. வெளியே ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. உடனே ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். கிளம்பு, போலாம். நான் வரலப்பா. ஸ்ருதியும் பூங்குடி வராம நான் இந்த இடத்த விட்டு அசைய மாட்டேன்ப்பா. சரவணா அப்படி சொல்லாதப்பா.